காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இருந்து செம்ம சுறுசுறுப்பாக ஸ்டோரி மூவ் ஆகும். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்கால, அவங்க ஹீரோடைய அப்பாவை பார்த்துட்டு ஒரு டீல் பேசணுன்ட்டு வந்திருக்கா. பட் ஆனால் இங்கே ஸ்டெப் மாமும் அவங்க தான் ஹீரோடைய அப்பாவுக்கு ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவகிட்ட என்ன விஷயம் ஏதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இவன் என்ன நினச்சிக்கிறா, இவங்க தான் ஹீரோடைய அம்மா அப்படின்னு நினச்சிக்கிறா. ஸோ இப்போ அவங்க கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு டீலிங் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஹீரோக்கு நடக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறா. நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நக்கலாக சிரிக்கிறாங்க. அதுக்கு அவளும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைனா ஏன் தங்கச்சிக்குன்னு நஷ்ட ஈடாக நீங்கள் 100 மில்லியன் பணம் கொடுக்கணும்னு கேட்குறா. என்ன பகல் கொள்ளையாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டெப் மாமும் சிரிச்சுக்கிட்டே, நீயும் இல்லை உன் தங்கச்சியோ யாராக இருந்தால் என்ன, அதுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம், நாங்கள் எதுக்கு நஷ்ட ஈடெலாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அக்காவுமே, ஏன்னா உங்கள் பையனும் ஹீரோயினும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் சொல்லக்கூடிய அளவு வந்துட்டு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன், இப்போ வேறு 2-3 நாள் தனியாலாம் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி கதை கட்டிக்கிட்டு யார் வேணாலும் வீட்டில் வந்து உட்கார முடியும், இதெல்லாம் நம்பிக்கிட்டு வரவங்க போகிறவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துட்ருக்க முடியுமா அப்படின்னு இவங்க கேட்க, அதுக்கு இவளும் முறைச்சி பார்த்துட்ருக்கா. உடனே அந்த ஸ்டெப் மாமும், ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் பேசு, இல்லைன்னா இடத்த காலி பண்ண, எனக்கு டைமை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரூஃப் இல்லாமல் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய வீட்டில் நான் வந்து உட்காருவேனா என்ன, என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுக்குறா. அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த யாட்சில் இவ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாள்ல, ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா மேக் அவுட் பண்ணது ஸ்லீப் பண்ணதெல்லாம் அதில் இருக்குது போல். அதை தான் இவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டு, இப்போ எனக்கு பணம் கொடுங்க, இல்லை அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி என் தங்கச்சியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அந்த ஸ்டெப் மாமும், இந்த ப்ரூஃபை நான் ஏற்றுக்கிறேன், முதல்ல இதை நீ என்னோட மொபைலுக்கு அனுப்பிவிடு, என் புருஷன்கிட்ட காட்டுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவளும், இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, இந்த ப்ரூஃபை நான் அவங்கக்கிட்ட அனுப்புறதுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்குறா. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா உடனே 50 லட்சத்துக்குன்னு செக்கு எழுதி இவகிட்ட கொடுத்துட்டு, இப்போதைக்கு இந்த அமௌண்ட்டு தான் என்னால் கொடுக்க முடியும், நீ முதல்ல வீடியோவை எனக்கு அனுப்பி என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு பிறகு உனக்கு மற்ற அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இவன் அந்த செக்கை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறா. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோவை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளா. ஸோ அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு, பேசாமல் நீங்கள் ஹீரோவுடைய கேபின்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள், நான் உங்களோட டெஸ்க் எடுத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்களும், ஹீரோக்கும் உனக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் அமைதியாகிட, இங்கே பாரு, பாஸோட பெர்மிஷன் இல்லாமல் நாம் வந்து டெஸ்க்கை ஸ்வாப் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்காது, ஸோ பாஸ் வந்து சொன்னால் தான் என்னால் அப்படி பண்ண முடியும், என்ன எதுவும் நினச்சிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அவளும் சரி வேறு வழி இல்லைன்ட்டு அவளோட டெஸ்க்குக்கு வந்துடுறா. பார்த்தாங்க நிறைய ஃப்ளாஸும் கூடவே ஒரு கார்டில் ஐ எம் சாரி அப்படின்னு ஒரு மெசேஜும் எழுதியிருக்கு. ஸோ இதை ஹீரோ கிட்டேருந்து வந்தது தான் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. அவளை எடுத்து வச்சு யோசிச்சுட்டே இருக்கும் போதே ஹீரோ திடீர்னு பின்னாடி வந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, சாரி, நான் தான் பல முறை சொல்லிட்டேன் இல்லையா, எப்போ என்ன மன்னிக்க போகிறேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், செல்ஃபிஷாக இருந்துட்டேன், இனிமே ஒன்றை ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டேன், ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பார்த்து தான் என்னோட ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும் போது, ஹீரோயினும் இப்போ கூட நீ வந்து எதையும் யோசிக்காமல் தான் பண்ணிகிட்ருக்க, நாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கோம், ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்க வேண்டிய சமயம் இது, இந்த மாதிரியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுடுறா. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே இவன் இப்போ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அடங்கிடுறான். அவனோட பாட்டிக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிறது போல், அவங்க இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெயினோட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட அக்கா அங்கே வந்துடுறா. ஸோ அவங்கள பார்த்த உடனே இவங்க அவங்க பெயினை மறைச்சிக்கிட்டு அவகிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. அப்போ அவளும், பேத்தியால் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது, உங்களோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது, இந்த ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உங்கள் பேத்தியால் வந்த அமௌண்ட்டில் நான் உங்களுக்குன்னு கொஞ்சம் குட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன வளரிட்டுருக்க நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விளக்கமெல்லாம் கேட்காதீங்க, போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும், பல்காக ஒரு அமௌண்ட் வரப்போகுது, இனிமேல் உங்கள் லைஃப்பில் கஷ்டம் இருக்காதுன்னு சொல்கிறா. அதோட அவங்கக்கிட்ட அந்த பையன் கொடுக்க அவங்க அதை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்களா. அப்போ கரெக்டாக இங்கே நியூஸ் சேனலில் ஒரு காசிப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியோடைய இது வைஸ் சேர்மனும் செக்ரட்டரியும் ஒன்றா வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இவனும் யாராக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே பார்க்குறா. பார்த்தா அடுத்ததாக இவ ரிலீஸ் பண்ண அந்த கிளிப்பு டிவியில் வந்திருக்கு. இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, ஹீரோவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அவங்க மீடியாவில் இந்த கிளிப்பை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்களாட்டிருக்கு. ஸோ ஹீரோவை அசிங்கப்படுத்தி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து இவ பார்த்து ஷாக் ஆகிடுறா. எப்பட்றா இது இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் பாட்டியுமே
ஹீரோயினுமே அந்த நியூஸை பார்த்துட்டு, அதுவும் தங்கச்சி தானே, நம்ம பிள்ளை தானே அவளை எதுக்கு டிவியில் போட்டு காட்டுறாங்க, அவள் ப்ரைவேட்டாக இருக்கிறத யார் இப்படி படம் பிடிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே பதட்டம் ஆகிடுது. உடனே அவங்கள உட்கார வச்சுட்டு ஃபோனை தூக்கிக்கிட்டு வெளியில் ஓடுறா. இப்போ இந்த நியூஸ் எல்லா மீடியாலையும் வந்துட்டதுனால ஆஃபீஸில் இருக்கவங்களையுமே எல்லாரும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள காசிப் பண்ணிட்டு ஹீரோயினை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் எதையுமே பார்க்காம உள்ளே என்ட்ரு ஆகுறாளா. ஸோ இவளை எல்லாரும் பார்த்து திரும்பி திரும்பி வந்து சிரிச்சிட்டு இருக்க, இல்லை அவளை முறைச்சிட்டு இருக்கன்னு இருக்க. அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கிட்ட கேட்டுடுறா, என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்கு எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. சடார்னு அவளும் ஃபோன் எடுத்து காட்டிட்டு, இதுக்கு தான் புரியுதா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோயினுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதே தெரியல. உடனே வெளியில் வந்துடுறா. அங்கேருந்து அறக்க பறக்க ஓடுறத அந்த ஸ்டெப் மாம் இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு குழுகுலுன்னு ஆகிடுது. இந்த சின்ன வீடியோக்கே இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட அக்காவும் இவங்களுக்கு கால் பண்ணுறா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாரையாவது பிளாக்மெயில் பண்ணி அமௌண்ட் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க குடும்பத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும். நான் அவனுக்கு அம்மாவே கிடையாது, அவனோட ஸ்டெப் மதர். அவனை எப்படி தோக்க வைக்கலாம், என் பையனை எப்படி பெருசாக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் நீ முட்டாள்தனமாக என்கிட்ட கொண்டு வந்து வீடியோ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது, உங்களை நம்பி தானே இந்த வீடியோ கொடுத்தா என்ன வேலை பண்ணி வச்சுட்ருக்கீங்க, சரி இந்த வீடியோவை தான் போட்டுட்டீங்க, எனக்கு மிச்சம் அமௌண்ட் வந்தாகணும், மரியாதையாக அமௌண்ட் என்கிட்ட செட்டில் பண்ண பாருங்கள், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு இவ கத்திட்டு இருக்கா. அவங்களும் ஒன்றால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது எல்லாமே அங்கே பாட்டி கேட்டுடுறாங்களா, அவங்களுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுருது. இவளே தான் அவளோட தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு, தங்கச்சி இப்போ டிவியில் வந்ததுக்கு காரணம் நீதானா, அவளுக்கு தெரியாமல் அவளோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்துட்டு இருக்கியா, நீ எல்லாம் எந்த ஜென்மம், ஏன் இவ்வளோ சுயநலமாக இருக்க, அவன் சொந்த தங்கச்சின்னு உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவளும், நான் அவளோட நல்லதுக்காகத்தான் பண்ணேன், அது இப்படி வந்து நிற்கும்னு நான் நினைக்கல, இப்போ கூட நான் எதையும் ரெக்ரெட் பண்ணலை, இதை வச்சு ஹீரோ கிட்ட நிறைய பணம் வாங்கிக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு பயங்கரமாக வந்து நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே இவளை கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் கெடுத்துட்ட, நீ ஒரு பாவி அப்படின்னு தான் சொல்லி கத்திக்கிட்டே அவங்க அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே சுருண்டு விழுகிறாங்க. இவ அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் இவங்க போயிட்டு பாட்டின்னு கத்திட்டு இருக்கா. அவள் தம்பி அப்போ தான் வந்து வீட்டுக்கு வரானா. இவ கத்துற சவுண்டு கேட்டுட்டு உள்ளே பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். இவ கத்துற சவுண்டு கேட்டுட்டு தான் அவங்க யோட்டோட அம்மா கூட வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவள் தம்பியும் என்ன ஆச்சுன்னு உடனே தெரியலை அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. உடனே அவனும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக நிறைய கம்ப்ரெஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஆனாலும் அவங்க கிட்ட எந்த ஒரு விழிப்பும் இல்லை. இவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு விடாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு கத்துறான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸும் வந்துட இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. இந்த பக்கமாக ஹீரோயின் என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காளா இந்த காசிப்காக. அப்போ தான் கரெக்டாக தம்பியும் கால் பண்ணிட்டு, பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், நீயும் வந்துருன்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் பதட்டமாகிடுது. இருக்கிற டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யார்ட்டையுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி ஓடிடுறா. இங்கே ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட, எதுக்காக நான் அனுப்பிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்தீங்க, எதுக்காக அவளை வம்பு பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கீங்க, நான் அவளை உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தயவு செஞ்சு நடுவில் வராதிங்கன்னு சொல்லி கத்துறான். அப்பா அவங்க அப்பாவும், இதெல்லாம் நீ என்னை தோக்க வைக்கிறதுக்காக தான் பண்ண, இங்கே வந்து டைலாக் பேசிகிட்டு இருக்காத, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி யோசிச்சு பார்த்தியா, நீ ஒரு பையன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணு இப்படி பழகுறான்னு தெரிஞ்சால் ஊரளவு அவளை பற்றி என்ன பேசும், என்ன தான் வந்துட்டு மக்கள் வந்து டெவலப் ஆகியிருந்தாலும் காசிப் பண்ணுறது நிறுத்த மாட்டாங்க, அவளோட வாழ்க்கையவே அடிக்கிறதுல குறியாக இருந்துட்டுருக்க நீன்னு திட்டுறாங்க. அப்போ ஹீரோவும், நீங்கள் அவளை பற்றி கேர் பண்ண வேண்டாம், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன், என்னோட லைஃப்லையும் அவளோட லைஃப்லையும் நீங்கள் நடுவில் வராமல் இருந்தாலே போதும்னு கத்துறான். அப்போ தான் ஹீரோடைய அப்பா அசிஸ்டண்ட் அங்கே வராரு. அவர் ரொம்ப பதட்டமாயிட்டு உள்ளே ஓடி வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. அப்போ ஹீரோட அப்பாவும், என்ன சொல்ல வந்தியோ சொல்லுன்னு கேட்கும் போது அவருடைய ஃபோனை இவர்கிட்ட கொடுக்க, இவருமே அந்த கிளிப்பை பார்த்துடுறாரு. ஷாக் ஆகிட்டு ஹீரோ கிட்ட, இதுவும் உன்னோட பிளான் தானா, வேணும்னே தான் இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அவன் கையில் ஃபோனை கொடுக்குறாரு. அவன் பார்த்துட்டு இந்த பக்கம் பதற ஆரம்பிச்சிடுறான். என்னடா இது, எங்களுக்குள்ள நடந்ததை யாருடா வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்த, ஹீரோவும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு இவனை நல்லாவே தெரியும், இவன் என்ன பண்ணாலுமே உண்மையை தான் பேசுவான்னு சொல்லிட்டு. அவன் சொன்ன உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு, இவனோட வேலை இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு அங்கே பதறிட்டு ஓட, அப்பா அசிஸ்டண்ட்டும் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, ஹீரோட அப்பாவும், என் பையன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் இதை பண்ணலை, இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிங்க, கூடவே இங்கே இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி மொத்தமாக
வேகமாக அழிச்சிடுங்க, இதை வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாளா. அவள் தம்பிக்கிட்ட என்ன ஆச்சு, பாட்டி எங்கே பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வராரா. ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இது கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட அவங்கள காப்பாற்றிருக்கலாம், சாரி ஷீஸ் நோ மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாளா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறா. பிறகு பாட்டியோட பாடியை வந்து அங்கே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா. ஸோ 3 பேருமா உள்ளே போகிறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு பிரேக் ஆகிட்டு அப்படியே கத்தி அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கா. அவள் அழுகிறத பார்த்தாலே நம்மளுக்கு அழுக வந்துடும் போல், அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக எமோஷன்ஸை போர் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே அவள் தம்பியும் கூட சேர்ந்துட்டு பாட்டியை ஹக் பண்ணிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அவங்க அக்கா மட்டும் ஒரு பெரிய ஷாக்கில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிற மாதிரியே நின்றுட்டுருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரியெல்லாம் அழுதுட்டு பிறகு வெளியில் வராங்களா. வந்த உடனே ஹீரோயின் அவள் தம்பிக்கிட்ட கேட்குறா, பாட்டி ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பும் போது கூட நல்லா தானடா இருந்தாங்க, அதுக்குள்ளே எப்படி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் நான் வீட்டில் இல்லை, நான் வரும்போது அக்காவும் பாட்டியும் தான் இருந்தாங்க, அவள் தான் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹீரோயின் அவங்க அக்கா பக்கம் திரும்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட மொத்தமாக உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. உடனே அவங்க அக்காவுக்கு பதட்டம் ஆகிடுந்தாலும் அவள் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு, இங்கே பாட்டி செத்து போனதுக்கு காரணமே நீதாண்டி அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவள் ஷாக்கில் கேட்க, ஆமாம் நீ கண்டவன் கூடலாம் போய் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க, அதை உலகம் முழுக்க பார்க்குற மாதிரி டிவி ஃபோனு எல்லாத்துலேயும் காட்டிகிட்டு இருக்காங்க, பாட்டி அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒன்னால தான் இப்போ நொந்து போய் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாவுக்கு நீ தான் காரணம், நீ தான் என் பாட்டியை கொன்னுட்டேன்னு சொல்லி அப்படியே பழியை தூக்கி போட்டுட ஹீரோயின் அப்படியே நம்பிடுறா. ஸோ பாட்டி வந்து தன்னால் தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இவளுக்கு பயங்கர கில்ட்டி ஆகிடுது. அப்படியே உடஞ்சி போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்க அவள் தம்பி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவளும் நான் பாட்டியை கொன்னுட்டேன்டா, என்னை மன்னிச்சிடாதரா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் இல்லை பாட்டி இறந்ததுக்கு நீ காரணம் கிடையாதுக்கா, இதில் தப்புனா அது உன்னோட பாஸ் மேலே மட்டும்தான், உன் மேலே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே தம் மேலே பழி விழுக இருந்ததை திருப்பி விட்டோமேன்னு சொல்லி அக்காரியும் கொஞ்சம் நிதானமாகிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ வந்து பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கானா. அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கோ தம்பிக்கும் பயங்கரமாக கடுப்பாகிடுது. பாட்டி இப்போ எப்படி இருக்காங்க, எதுவும் சீரியஸாக இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் எழுந்து போய் பள்ளீர்னு ஒரு அறை கொடுக்குறா. என் பாட்டியை கொன்னுட்டு இப்போ நல்லா விசாரிக்க வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. ஹீரோக்கு அப்போ தான் தெரியுது பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிற, பாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் கேட்க, கொன்னுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என் மேலே தானே கோவம், உனக்கு ஏதாவது பண்ணணும்னா என்னை மட்டும் பண்ணிட்டு விட்டுருக்கலாம்ல, என் பாட்டி எதுக்காக டார்ச்சர் பண்ண, என் பாட்டி எதுக்காக கொன்ன, அவங்க சாவுக்கு நீ ஏன் காரணமாக இருந்த, எனக்கு இருந்தது என் பாட்டி மட்டும்தானே, அவங்களுக்காகத்தானே நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் எதுக்குடா வாழணும் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி எழுதுக்கிட்டு பயங்கர எமோஷனல் ஆகிட்டு கத்திட்டு இருக்கான். இவ சொல்கிற ஒரு வார்த்தையாலையும் அங்கே ஹீரோ ஷாக்கில் உரைச்சி போயிட்டே இருக்க, அவள் தம்பி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இன்னும் கொஞ்சம் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ ஹீரோயினோட கில்ட்டி ஃபீலிங் புரியுதா, அதனால் அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். இங்கே ஹீரோவும் நான் சொல்ல வரதை கொஞ்சமாவது கவனி, அந்த வீடியோக்கும் எனக்கும் அப்படின்னு ஆரம்பிக்க, எல்லாத்தையும் நீ தான் பண்ணிட்டல, முதல்ல ஃபோட்டோ எடுத்த, இப்போ வீடியோ எடுத்துட்ட, என்னை நம்ப வச்சு எல்லாத்தையும் நடத்திக்கிட்டல உன் சௌகரியத்துக்கு, இனியும் எதுக்காக என் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன், என் பாட்டியை கொன்னது பத்தலையா, இன்னும் அவங்க செத்து கிடக்கிறத பார்த்து சந்தோஷப்படலான்ட்டு வந்தியான்னு சொல்லி பயங்கர எமோஷனல் ஆகிட்டு அவனை கத்திக்கிட்டே அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. அப்போ அவளோட தம்பி அவளை தாங்கி பிடிக்க, ஹீரோ அவளை தாங்கி பிடிக்கன்னு இருக்க, அப்போ ஹீரோயினோட தம்பியும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பயங்கரமாக ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்குடா இங்கே எங்கள் லைஃப்பில் வந்த, நீ வரதுக்கு முன்னாடி நாங்கள் நிம்மதியாக தானே இருந்தோம், நீ எதுக்கு எங்கள் அக்காவை பார்த்த, எதுக்காக எங்கள் அக்காவை வந்து உங்ககிட்ட வேலைக்கு வச்சுக்கிட்ட, எதுக்கு எங்கள் லைஃப்பில் வந்தேன்னு போட்டு திரும்ப அவனை போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு தடவை நான் அவனை பார்த்துனா சும்மா இருக்க மாட்டேன், மரியாதை கிளம்பி போடான்னு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கடா, நான் அவங்கள்ட்ட பேசணுண்டான்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயினோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அங்கே தம்பிக்காரனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவனும் இன்னொரு முறை என் அக்கா முன்னாடி வந்தேன்னா நானே உனக்கு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், எங்கள் அக்காவை கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விடுடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்போ யோட்டுமே வெளியில் போயிடு, இதுக்கு மேலே பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இல்லை நான் ஹீரோயின் கிட்ட பேசாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே இப்போதைக்கு இங்கே நிலைமை சரியில்லை, நீ வந்துடுடா, எதனாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோவை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அடுத்து கொஞ்ச நாளே பாட்டிக்கு ஃபியூனரல் ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின்
ஹீரோயினும் அவங்க ஃபோட்டோவை வெறிச்சு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கே விக்கி வரானா. அவனை பார்த்த உடனே அந்த அக்காக்காரி அவள் ஹஸ்பண்ட் கிட்ட கொஷின் பண்ணுறான், இவன் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவளோட ஹஸ்பண்டும் விக்கியை பார்த்துட்டு விக்கி வந்து ஒரு கம்பெனியோடைய வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பனன் கம்பெனி தான் அதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்ட உடனே அவளும் இவன் இவ்வளோ பணக்காரனா, இவனுக்கும் ஹீரோயினை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளே ஏதோ திட்டம் போடுறா. விக்கியும் யாரையுமே கண்டுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் கிட்ட தான் வந்து நிற்கிறான். அப்போ அவன்கிட்ட தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறா இல்லையா. ஸோ இப்போ அவள் போயிட்டு விக்கியை பார்த்து க்ரீட் பண்ண உடனே விக்கியும் என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டுமே அவள் பாட்டி இறந்ததுலேருந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கா, பாட்டியோட ஃபோட்டோவை வெறிச்சு பார்த்துட்ருக்கா, அவங்க இறந்ததுக்கு இவ தான் காரணம்னு சொல்லி தானே குற்றம் சொல்லிட்டு நொந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுலேயுமே ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறா, யார் பேசினாலும் கேட்குறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்கிறா. ஸோ அப்போ விக்கியுமே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, இதில் உனக்கு எந்த தப்பும் கிடையாது, ஒன்னால் அவங்க சாகலை, இதை நீ மனசில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், எப்போ எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நீ என்கிட்ட தயங்காமல் கேட்கலாம், நான் உன்னை கேள்வி கேட்காம அதை பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறான். அவள் அப்படியே இவனை திரும்பி பார்க்குறா. அதுக்கு அடுத்தது ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இப்போ அந்த ஃபியூனரலுக்கே வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டும் இங்கே போகிறது சரியில்லைடா, ஏற்கனவே உன் முகத்தில் ஏற்பட்ட காயம் கூட இன்னும் மாறலை, இந்த நிலமையில நீ அங்கே போனால் இன்னும் கோவமாக தாண்டா இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு பாட்டி ரொம்ப முக்கியம், அவங்கள கடைசியில் நான் பார்த்தே தீரணும், அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், நான் அதுக்காகவாது பாட்டியை பார்த்தே தீரணும், யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே உள்ளே வரான். என்னோட தம்பி கரெக்டாக இவன் வந்த உடனே பார்த்துட்றானா. ஸோ ஹீரோவை போட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்குடா திரும்ப இங்கே வந்த, எங்கள் அக்காவுக்கு முன்னாடி வராதுன்னு உன்கிட்ட சொன்னல, சொன்னதெல்லாம் மறந்து போச்சா அவனுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனை பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ யோட்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் தான் இவங்க ரெண்டு பேரையும் விளக்கி விடுறாங்க. சத்தம் கேட்டு ஹீரோயினும் மேலே இருந்து இறங்கி வந்துடுறா. ஸோ அவளுமே இப்போ வந்துட்டு என் பாட்டியை கொன்னது பத்தாது, அவங்களோட இறுதி சடங்கு கூட ஒழுங்காக நடக்கக்கூடாதுன்னு அதையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. அவனும் ஹீரோயின் கிட்ட திரும்ப பேசுறதுக்காக வரான். அப்போ ஹீரோயினும் அவனை பயங்கரமாக திட்டிடுறா. இங்கே பாரு, என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொல்லிட்டு நீ பண்ணதெல்லாம் போதும், என் வாழ்க்கையை அழிச்சிட்ட, என் வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருந்த பாட்டியை நீ வந்து இழக்க வச்சுட்ட, அவங்கள கொன்னுட்ட, இதோட எங்கள் லைஃப்லேருந்து வெளில போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோவை திரும்ப திரும்ப பேசணும்னு முயற்சி பண்ணுறான். நான் ஒரு முறை பாட்டியை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்ல ஹீரோயினும் இருக்கிற காண்டில் பயங்கரமாக ஹர்ட்டாக வந்து அவனை பேசிடுறா. பிறகு அவன் கையில் அவளுக்குன்னு போட்டு விட்டுருப்பாள், அந்த ரிங் வந்து இப்போ வரைக்கும் அவன் கையில் தான் போட்டிருக்கா போல், அதை கழட்டி ஹீரோவோட முகத்தில் எரிஞ்சிட்டு இனிமே உனக்கும் எங்களுக்குமான சம்மந்தம் முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு முன்னாடியும் இல்லை என் தம்பியையோ ஏதாவது பண்ணணும்னு வந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக நானே உனக்கு கொன்னுட வேண்டாம், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் தூக்கி போட்டா இல்லையா அவன் கொடுத்த ரிங்க, அதை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு வாரத்தை கூட பேசாமல். அப்புறம் பாட்டிக்குன்னு சொல்லி அங்கே ஃபைனலாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறான். உங்களோட சாவுக்கு காரணமானவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாட்டியை பார்க்கவே முடியலன்னு சொல்லி ஹீரோக்கு வருத்தமாயிடுது. இருந்தாலும் அவன் அங்கேருந்து கிளம்பாம அங்கேயே வந்துட்டு கீழே மண்டி போட்டு பாட்டிக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இங்கே விக்கி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறா. அதாவது நான் இங்கே ஹீரோவோட கண்ணில் படக்கூடாது, எனக்கு ஒரு பிரேக் வேணும், எனக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவள் அப்ராட் போகலான்னு முடிவு பண்ணிட்டாலாட்ருக்கு. அதுக்கு தான் விக்கி கிட்டே இப்போ ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. ஸோ அன்றைக்கி நைட்டாக அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக்கே பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து அவளுடைய பாட்டியோடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பாட்டி கூட பேசினது விளையாண்டது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்காளாம். அவள் தம்பி அப்போ தான் அங்கே வரான். அக்கா நிஜமாவே நீ போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ஆமாம் இப்போ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவள் எதனால் சொல்கிறாங்கிறதெல்லாம் இவனுக்கு புரியுதா, அதனால் ஏற்றுக்கிறான். அப்போ அவளோ நீயும் என் கூட வந்துடுறேன்டா, ஏன்னா நீ மட்டும் இங்கே இருந்தனா அங்கே எனக்கு மனசே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு கேட்க அவனுமே சரி அதுக்கே ஃபீல் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக அவங்க கூட வரேன், நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு இருக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு நீ தனியாக கிடையாதுன்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்களா. அப்போ யோட்டோட அம்மாவும் சேர்ந்து அவங்க வீட்டில் ஒரு டூலெட் போர்டு மாற்றிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ தான் ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வரான். அங்கே இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கடா இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு யோட் பயங்கரமாக ஹீரோவை கத்திட்டு இருக்கான். முதல்ல அவன் எங்கன்னு பதில் சொல்ல, அவகிட்ட நான் பேசணும், எதுக்காக வீட்டில் இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, அவங்க எங்கே போயிருக்காங்க என்ன எதிரி அவன் கேட்டுகிட்டே இருக்கும்போது யோட்டும் அவங்க அம்மாவும் பதில் சொல்கிறதுக்காக மறுத்துடுறாங்க. இதனால் ஹீரோக்கும் கடுப்பாகிட்டு இருக்கு. இங்கே பாரு நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், தயவு செஞ்சு கிட்ட சொல்லுன்னு கேட்கும் போது நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கிளம்ப மாட்டியான்னு சொல்லி அப்போ யோட்டும் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னொரு முறை இந்த பக்கம் வராத
வராதுன்னு சொல்லி கத்திட்டு அவங்க அம்மா கூட கிளம்பி போயிடுறான். அவன் கொஞ்ச நாளாக ஹீரோயினை தேடிட்டே இருக்கானாட்டுருக்கு. பட் அவள் எங்கே போனால் ஏதுன்னு அவனுக்கு தெரியலையா, அதனால் நிறைய ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிட்டத்தட்ட ஒரு மினி தேவதாஸ் மாதிரி ஆகிடுறான். வேலையில் வாழ்க்கையில் நீ எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குடிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு மட்டுமே இருந்துட்டுருக்கான். இதை பார்க்குற அவன் ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கவே கிடையாது. ஸோ வந்து சத்தம் போட்டுட்ருக்கான், இப்படி குடிச்சா வந்துருவாளா, அவள் வந்து என் தரப்பு நியாயத்தை கேட்காமலே போயிட்டாளடா, அவள் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே குடிச்சிட்டு புலம்பிகிட்டே இருக்கா. அந்த ஃப்ரெண்ட் அவனை திட்டான். இப்போ நீ தான் என்ன நிலமையில இருக்க, நீ என்ன பண்ணலைங்கிறதெல்லாம் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவளை முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தா அவள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுவாளா, போய் முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சி அவள்கிட்ட சமாதானப்படுத்துகிற வழியை பாடுறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து இவனை கொஞ்சம் திட்டவும் ஹீரோவும் சரிடா நீ சொல்கிறதான் கரெக்ட், நான் போய் தேடுறேன்னு சொல்கிறான். அப்படியே 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஸ்டோரியை காட்டுறாங்க. ஒரு ஏர்போர்ட் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் அங்கே இருக்கவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு இங்கே அங்கேன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கே போகிறே தெரியலையா, ஒரு இடத்துல வந்து நின்றுடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அங்கே வரா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம ஏன்டா இவ்வளோ வேகமாக ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஹீரோயினை அம்மானு கூப்பிட்டுடுறான். நம்ம ஹீரோயினோட பையன்தான் அவன் போல். ஸோ இப்போ அவளுமே அங்கே அங்கிள் இன்னும் வரல பாரு, நீ மட்டும் இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அவனை செல்லமாக கண்டிச்சிட்ருக்கா. அங்கிள் எப்போவுமே சோம்பேறியாக தான் இருப்பாருன்னு அந்த பையனும் சொல்லிக்கிட்டே திரும்ப அப்போ தான் ஹீரோயினோட தம்பியும் அங்கே அவங்களோட லக்கேஜ் எல்லாம் இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ அப்ராட்லேருந்து தாய்லாண்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இதே ஏர்போர்ட்டில் தான் இன்னொரு மூலையில் ஹீரோ வந்து அவனோட கிளைண்ட்டை மீட் பண்ணலான்னு வந்துட்டுருக்கானாட்டிருக்கு. ஸோ அவனும் அவன் ஃப்ரெண்டும் அங்கே இந்த கிளைண்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோ அங்கே ஹீரோயினை பார்த்த மாதிரி ஷாக் ஆகிட்டு ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுக்கிட்டே போய் திருப்புறான். பார்த்தா அது ஹீரோயின் இல்லை, வேற ஒரு பொண்ணு. உடனே இவன் சாரி கேட்குறான். அவன் ஃப்ரெண்டும் என்னடா எப்பவும் போல் வேற யாரையோ அவன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா பின்னாடி இருந்து பார்க்க அவளை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு ஹீரோவும் விளக்கம் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் அவள் பையன் அவள் தம்பின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ பார்த்தா விக்கி தான் அங்கே வரான். விக்கியை பார்த்த உடனே அந்த பையன் அப்பான்னு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தமழை பொழிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே விக்கியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறா. விக்கியும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா, என்னடா போன தடவை பார்த்ததை விட நல்லா வளர்ந்துட்ட போல அப்படின்னு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் அவள் தம்பியும் பாஸ் பாஸ் இங்கே நின்று எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க, வாங்க கிளம்புவோம், நாங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல விக்கியும் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஃப்ரெண்டும் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக கரெக்டாக வர சமயத்தில் அங்கே சா வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல, யார் சா என்ன எதுன்னு கேட்கும் போது அவன் ஹீரோவோட ஃபியான்ஸேன்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறான். ஓகே இங்கே செமையாக கடை பேரிட்டு இருக்கு. இந்த 4 வருஷத்தில் இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு போல். ஸோ இப்போ அவன் கோச்சுக்கிட்டு கிளம்பி வரும்போது சா வந்து அவனை தடுத்து நிறுத்துறான். எதுக்காக இப்படி கோச்சுக்கிட்டு வந்துட்டுருக்க, என்ன அவனோட ஃபியான்ஸேன்னு சொன்னால் உனக்கு என்ன கடுப்பாகுது, நான் உண்மையை தானே சொன்னேன், நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை எதுக்காக பண்ணேன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சும்மா என்கிட்ட சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கலான்னு பார்க்காத, இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ எப்படி நடத்திக்கிட்டேங்கிறது ஞாபகம் இருக்கா, நான் உன்கிட்ட கொடுத்த கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த என்கேஜ்மெண்ட் கட்டாயத்தின் பேரில் நடந்துக்கிட்டது மட்டும்தான், வேற வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டது, அதுக்காக உன்னை என்னைக்கும் நான் வந்து மதிக்க மாட்டேன், நீ விரும்புகிற மாதிரி இருக்க மாட்டேன்னு நான் சொல்லி தான் இந்த என்கேஜ்மெண்ட்டே பண்ண இல்லையா, அப்படி இருக்கப்போ எதுக்காக ஊர் முழுக்க என்னோட ஃபியான்ஸே நீ தம்பட்டம் அடிச்சுட்டு அலையிற, ஓனர்ஷிப் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா, நான் உன்னோட நாய்க்குட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், நான் பிரேக் பண்ணக்கூடாதுன்னா மரியாதையாக நான் சொன்னதை கேட்டு ஒழுங்காக இருந்துக்கோ, என்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் தான் இவ யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக வந்து முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஹீரோயின் போனதுக்கப்புறமே இவ ஸ்பை வச்சிருப்பாட்டாட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்பை மூலமாக ஹீரோ தெருவா ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்கிறதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சுட்டு இவளுக்கு வெறியாகிட்டு ஹீரோவை கத்துறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரா. அப்போ பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை இந்த பக்கம் தேடியாச்சு அந்த பக்கம் தேடியாச்சு, நீ சொன்ன மாதிரி எல்லா செக்கிங்கும் போயிட்டு தான் இருக்குன்னு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு இருக்கான். இதை கேட்க அவளுக்கு இன்னும் வந்து பயங்கரமாக எரியுது. அவள் வந்து ஹீரோ கிட்ட கத்துறா, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு நியூஸ் எல்லாம் எப்பயோ வெளி வந்துருச்சு, எல்லாரும் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நியூஸ் வந்து நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகலைன்னு எல்லாரும் என்ன அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து கேட்குறான். அவனும் இது நடக்காதுன்னு உனக்கே தெரியும், தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத, மரியாதை இங்கேருந்து கிளம்பிட்டு எனக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்கிறான். அப்பா அவளும் எங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் எங்கள் அப்பா உன்னை சும்மா விட்டு வரேன்னு பார்த்தியா, உன்னோட கம்பெனியவே நாசம் பண்ணிட்டு வரேன்னு உடனே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி என்னால் உன்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இதனால் அவளுக்கு கடுப்பாகிடுது. உடனே அவள் ஃபோன் போட்டு விக்கி கிட்ட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் மீட் பண்ண உடனே அவள் விக்கி கிட்ட ஹீரோயின் எங்கே இருக்கா, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது, என்கிட்ட பதில சொல்லுன்னு
சொல்லி கேட்குறான். அதுக்கு விக்கியும் இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, எனக்கு அவளோட சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்ல, நான் என்ன அவளை கொன்றுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அதுக்கு அவனும் நீ கொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பாவை வச்சு அவளை கொன்றுவேன், எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் உங்கள் அப்பனை பற்றியும் தெரியும், அதனால் ஹீரோயினை பற்றி நான் என் மூச்சே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, உனக்கே தெரியும்ல, நான் வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஹீரோ எனக்கு வேணும், ஹீரோ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஸோ கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதுக்கு தான் நான் ஹீரோயின் இருக்கக்கூடிய பிளேஸை கேட்குறேன், அவளை வந்து இங்கே இல்லாமல் பண்ணிட்டா, ஹீரோக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே விக்கியும் நீ இதை பற்றி பேசுறதுக்கு தான் வர சொல்லியிருப்பேன், நான் கெஸ் பண்ணது தான், ஒரு இடத்த என்னால் சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக உனக்கு காம்பன்சேஷனாக இதை கொடுக்குறேன், இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறான். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு உடனே அது உன்னோட திறமை, இந்த ஃபோட்டோஸை நீ எப்படி யூஸ் பண்ணுமோ பண்ணிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடு, இதுக்கும் மேலே நான் உன் விஷயத்தில் வரமாட்டேன், என்கிட்ட எனக்கு எந்த ஹெல்ப்பும் கேட்காதுன்ட்டு போயிடுறான். ஸோ இதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோவை அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றான். அவங்க அப்பா அதை ஹீரோ அவராக கண்டுபிடிச்சு அனுப்புகிற மாதிரி அனுப்பிவிட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஹீரோ அங்கே வந்து கத்துறான், இவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, அவள் எங்கே இருக்கா என்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆளும் அவரோட பொண்ணு அதான் அந்த சாவும் சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயின் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவளை நாங்கள் ஸ்டாக் பண்ணி எடுத்தக்கூடிய பிக்சர்ஸ் தான், ஸோ அவளை போட்டு தள்ளுறதுக்கு எங்களுக்கு நாடி ஆகாது, பேசாமல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என் பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, அப்படி இல்லைனா ஹீரோயினை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ இங்கே கோவப்பட்டு கத்துறான், இது எல்லாத்தையுமே அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கா. எல்லாம் ஹீரோயினை கொண்டுடுவோன்னு மிரட்டி தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை இந்த லூஸு பண்ணியிருக்கு போல். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாலும் ஹீரோயின் இடைஞ்சலாக இருக்காளேன்னு சொல்லி அங்கே முணங்கிட்டு இருக்கா. இங்கே விக்கியும் ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயினும் அவள் தம்பியும் அவங்க வீட்டுக்கே போகிறோன்னு சொல்லும் போது அங்கே விக்கி மறுத்துடுறான். உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அவங்க அப்பா அங்கே பக்கவாதம் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவங்கள நர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ விக்கியும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு உங்களோட மருமகளையும் பேரனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஸோ இவருமே அவங்க ரெண்டு பேரையும் திரும்பி பார்த்துட்டு இங்கே ரோட்டில் போகிறதெல்லாம் எனக்கு சொந்தமாகிடாது, அங்கே ரோட்டில் கிடக்க வேண்டியவன் எவனோ பெற்ற பிள்ளைக்கு நான் தாத்தாவா அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டு போயிடுறாரு. இதனால் ஹீரோயினும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறாளா. அப்போ வந்து விக்கியுமே அவளை போயிட்டு சமாதானப்படுத்துகிறான். அப்போ அவளும் பரவாயில்ல, என்னால் அவர் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பா இல்லையா, அந்த சமயத்தில் தான் அப்போ வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணிவிட்டு நான் ஹீரோயினை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு அவனும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னால் அவளை அப்படியெல்லாம் விட முடியாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவளோட குழந்தைக்காக பொறுப்பு எடுத்துக்க போகிறேன்னு இவன் சொல்லியிருக்கான். அவங்க அப்பாவும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அது உன்னோட குழந்தை தப்பான வகையில் பிறந்திருக்கு அப்படின்னாக்க நீ அவளை வேறு ஏதாவது நாட்டில் கொண்டு போயிட்டு தனியாக வீடு வச்சுக்கோ, அவள் உனக்கு மிஸ்ட்ரஸாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல விக்கியும் நீங்கள் சொல்கிறது இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன், அந்த குழந்தை என்னோட குழந்தை தான், நான் தான் வளர்க்க போகிறேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவமாக வந்து கத்துறாரு, நீ ஹீரோ கிட்ட இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது, தோத்து தான் போயிருக்க, இப்போ என் கூட இவன் தேவையில்லைன்னு தூக்கி போட்டால் அந்த பொண்ணை தான் நீ கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்க இல்லையா, இந்த விஷயத்தில் கூட ஒன்னால் அவனை ஜெயிக்க முடியலன்னு கத்தும் போது விக்கிக்கு முறையாக வந்து கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ நீங்களும் தான் லைஃப்பில் எப்போலேருந்தோ ஹீரோவுடைய அப்பாவை வின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு தடவையாவது வின் பண்ணிங்களா, உங்களுக்கு அதுக்கு திறமை இல்லைங்கிறதுக்காக என்ன பழி போட்டுட்ருக்கீங்களான்னு சொல்லி கத்திடுறான். ஸோ இதை கேட்டுட்டு அந்த ஆளு விக்கி அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு வர அப்போ தான் திடீர்னு அவர் அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு, பேரலைஸ் ஆகிடுறாரு. இன்னும் ஹீரோனை தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோவோட தம்பி பீட் அங்கே வரான். ஸோ சாவை பார்த்துட்டு அவகிட்ட பேசும்போது அவளும் இந்த மாதிரி அப்செட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு அவன் கேட்கும் போது உங்கள் அண்ணன் என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் காத்துட்ருக்கிறது, எனக்கு அவன் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இந்த பைத்தியக்காரன் வேற இவளை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கானாட்டிருக்கு. ஸோ இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அண்ணன் மேலே தான் தப்பு அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறான். இதுக்கு வந்த உடனே ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ தான் ஹீரோவும் ஆஃபீஸ்லேருந்து வரானா. வந்த உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நீ சாவை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் எதுக்கு அவள் உன்னை தூண்டி விட்டு அனுப்பி விட்டாளா, என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கிட்ட என்கேஜ்மெண்ட் பண்ண, உனக்கு தான் அவளை பிடிக்கல, அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ ஒன்று வந்து போய்கிட்டு அவளையும் அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அவள் டெய்லி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, அவள் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கா தெரியுமா, மரியாதை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வச்சுக்கிற வழியை பாருன்னு சொல்லி கத்துறான். நீ என்னதான் சொன்னாலும் சரி என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணு, அவளை வந்து விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை என்னால் பண்ண முடியாது, ஏன் இவ்வளோ வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்கல்ல, அவகிட்ட போய் சொல்கிறது இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்
பண்ணுன்னு. அவள் சொன்னாலும் தானே அந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகிடும். என்கிட்ட மட்டும் எதுக்குடா வந்து வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கேன்னு உடனே அவகிட்ட நான் சொல்லாமல் இருக்கேன்னு நினச்சியா? அவகிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஆனால் அவள் பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. நீ தான் வேணும் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அதனால தான் உன்கிட்ட வந்து இப்போ கத்திட்டு இருக்கேன். ஒன்று அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணி அவளுக்கு ஃப்ரீயாக விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் என்னால் என்கேஜ்மெண்ட்டை இப்போதைக்கு பிரேக் பண்ண முடியாது, எனக்கு டைம் வேணும், ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணமும் நடக்காது, அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன்னு உடனே நீ சரியான சுயநலவாதிடா, அங்கே அவளை அழ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அவனோட அம்மாவும் அந்த பக்கமாக அவன்கிட்ட வந்துட்டு நீ இன்னும் அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவள் வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் அமைதியாகவே இருக்கானா. உடனே இந்த லேடியும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு முதல்ல நீ ஹீரோவை ஜெயிச்சாகணும், அவன் டாப்பில் இருக்கான்றதுக்காகத்தான் அவனை விரும்பிட்டு இருக்கான், அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், நீ தான் அவனோட பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுற, இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகுறேன்னா கண்டிப்பாக அவள் ஓம் பின்னாடி தாண்டா வருவா, அதனால் உங்கள் அண்ணனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி இவனை தூண்டி விட்டுட்டு இருக்கு சொத்துக்காக. ஹீரோயின் வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு யோட்டும் ஹீரோயினோட லாயர் ஃப்ரெண்டும் இப்போ அவளை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ ஹீரோயின் எப்போவுமே இவங்க 2 பேர் கூடயும் டச்சில் தான் இருந்திருப்பா போல். வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஹீரோனோட பையனுக்கும் இவங்களை பார்த்த உடனே யார் என்னெல்லாம் தெரியுது. ஸோ அவன் ரெக்கக்னைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ யோட்டும் அந்த பையனை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே அவங்க அப்பாவை மாதிரியே இருக்கான் அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமாகிடுது. இருந்தாலும் அவன் கேட்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்காளா. அப்போ தான் விக்கி அங்கே வரான். அவனும் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுடுறான். கரெக்ட் யோட், நீ சொன்ன மாதிரி தான், அவன் பார்க்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அவன் கமெண்ட் பாஸ் பண்ணுறான். பிறகு நீங்கள்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் என் பையனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக பையனை கேம் விளையாடுறதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விக்கி பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான்ல அப்படின்னும் போது ஆமாம் அவங்க 2 பேரும் நிஜமாவே வந்து நல்லா பாண்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ யோட்டும் அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் என்ன பண்ணுறது, பாட்டியை கொன்னானே அவனை அதுக்காக ரிவெஞ்ச் பண்ணுறது தான் என்னோட பிளான் அப்படின்னவும் அப்போ அந்த லாயர் ஃப்ரெண்டும் இங்கே பாரு இது முடிஞ்சு போய் 4 வருஷம் ஆச்சு, இந்த ரிவெஞ்சை பற்றியெல்லாம் யோசிக்காத, அவன் உண்டு நீ உண்டுன்னு இருந்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தையோட அப்பா அவன் அப்படின்னு சொல்ல யார் என் குழந்தைக்கு அப்பா, அவனை கண்டவனெல்லாம் வந்து சம்மந்தப்படுத்தி பேசாத, என் குழந்தைக்கு அப்பானா அது விக்கி மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகிட்டு சொல்கிறா. இதை கேட்டுட்டு லாயர் ஃப்ரெண்டுமே சரி சரி நான் அப்படி சொல்லலை, ஆனால் இந்த ரிவெஞ்செல்லாம் வேண்டாம், நீ ஏதாவது பண்ண போக அப்புறம் உன்னோட குழந்தைய தான் அந்த கர்மா வந்து ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு போயிடுச்சு, என் குழந்தைக்கு ஏதாவதுனா விக்கி பார்த்துப்பான், அதனால் நான் இந்த ரிவெஞ்சை நடத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. யோட் அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு பிறகு வந்து பேசுகிறான். ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டு, அவள் ஒரு முடிவு பண்ணிட்டானா நாம் தான் அவளை சப்போர்ட் பண்ணணும், அவளை தடுக்காத, அவள் வந்து இந்த கில்ட் ஃப்ரீயாக வாழணும்னா இதை பண்ணி தான் ஆகணும்னு லாயர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து ஒத்துக்கிறான். அதுக்கு பிறகு 2 பேருமா ஹீரோயின் கிட்ட உன்னோட ரிவெஞ்சுக்கு எங்களோட சப்போர்ட் மட்டும் இல்லை ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, நாங்கள் கண்டிப்பாக எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறோம், நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது யோட் வந்து சொல்கிறான் 4 வருஷமாக ஹீரோ வந்து உன்னோட வீட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கான், நானும் அம்மாவும் பல முறை திட்டோம் அடிச்சிட்டோம், ஆனாலும் அவன் வரது நிறுத்தவே கிடையாது, அப்படி இருக்கவன் நீங்கள் தாய்லாண்டுக்கு வந்த விஷயம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுப்பான்னு சொன்னோடனே ஹீரோயினும் கரெக்டு தான், ஆனால் அவன் தானாக தெரியறதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி போய் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் சரிப்பட்டு வருமான லாயர் ஃப்ரெண்டும் கேட்க நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஹீரோவும் இந்த பக்கமாக ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு அவன் ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கான். அவளோட எடுத்த அந்த பழைய பிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். சாவோட அப்பா இவன் கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயின் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தெரியும், நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா ஹீரோயினை கொன்னுடுவேன் மிரட்டியிருப்பார்ல, அப்போவே இவன் ஃபோட்டோஸை கொண்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான் போல். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி அவன் எங்கே இருக்கான்னு இந்த ஃபோட்டோவை வச்சு கொஞ்சமாவது தேடப்பாரு, டிடெக்டிவ் கிட்ட இதை கொடுத்துருடா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபோட்டோஸ் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு உடனே சாவோடைய அப்பா தான் கொடுத்தாரு அப்படிங்கிறான். உடனே ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறான். அப்போ அதனால தான் நீ அங்கே சாவை என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லைனா அவர் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு, இவன் என் கண்ணுக்கு கிடச்சிட்டா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் பிரேக் பண்ணிடுவேன், அது வரைக்கும் இவர் சொல்கிறத நான் கேட்டு தான் ஆகணும்னு அந்த ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லியிருக்கான். அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு டிடெக்டிவ் மூலமாக ஹீரோயின் எங்கே இருக்காங்கிற தகவல் வந்துருச்சுன்னு சொல்கிறான். எங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க அவள் யூஎஸில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு, பட் ஆனால் அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, நாம் 1-2 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப குஷி ஆகிடுது. நான் உடனே கிளம்பி போகிறது கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா இவங்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து இவன் ஹீரோயின் பேரை சொல்லிக்கிட்டே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். ஸோ இப்போ இங்கே ஃப்ரெண்டும் இல்லையா, ஹீரோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறத மட்டும்தான் அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு
ஓடி வரான். டே எங்கடா போகிற, அந்த கிளைண்ட் வந்துருவார்டான்னு கத்திக்கிட்டே. ஆனால் ஹீரோ சட்டை செய்யாமல் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பண்ணுறான். அதுக்கு அடுத்தது பார்த்தா அவன் திரும்பிட்டு ரிட்டன் வரலான்னு பார்க்குறான். அப்போ பார்த்தா ஒருத்தி வந்து மேலே இடிச்சிடுறான். ஹீரோவும் திட்டுறதுக்காக வாய் எடுக்கிறான். ஆனால் பார்த்தா அது ஹீரோயின் தான். ஸோ இவனுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக போயிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவளும் தலையை பிடிச்சிட்டு டிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அவளோட பேரை சொல்லி கூப்பிடவும் தான் ஹீரோயினும் அவனை பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா ஹீரோயினும் விக்கியும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. ஹீரோயின் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு விக்கி கிட்ட போய் சொல்லியிருக்கா இல்லையா, ஹீரோவை வந்து தடம் தெரியாமல் அழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் விக்கியுமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், ஸோ அது கிடைக்கிறதுக்கு வேணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் கம்பல்லாம் பண்ண மாட்டான். உனக்கு பிடிக்கலனா நீ வந்து ஜாயின் பண்ண வேண்டான்னு பல முறை அவளுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பான். இவ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாலண்டராக இங்கே வந்திருப்பா. அதுக்கு தான் இப்போ ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே கரெக்டாக அந்த கிளைண்ட் வந்துட்டு அப்போ விக்கி தானே அறிமுகப்படுத்திக்கிறான். ஆனால் இங்கே ஹீரோ இல்லாததுனால ஹீரோட ஃப்ரெண்டு அறிமுகமாகிக்க அந்த கிளைண்ட்டுக்கு கடுப்பாகிடுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சேர்மேன் தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் என் டயத்தை வீணாக்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு விக்கியை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆள் டிஸ்கஷனுக்கு போயிடுறாரு. பக்கத்தில் நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ணெல்லாம் ஹார்ட் வந்து ஹீரோயினை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். டிசி ஃபீலிங் போயிடுச்சா என்ன ஏதுன்னு அவளுக்கு ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கும் போது அவளும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா அவனும் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லாமல் ஒரு நாளும் அவ்வளோ தவிச்சு போயிட்டேன், உன்னை தேடாத இடமே கிடையாது, சொல்ல போனால் எனக்கு இப்போ தான் தகவலே வந்துச்சு நீ யூஎஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு. நானே இன்னைக்கு மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே தான் கிளம்பணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நீ எதுக்காக என்ன தேடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு அவளை பார்த்துட்டே இருக்க, நான் ஒன்றை தான் கேட்குறேன், நீ எதுக்காக என்ன அவ்வளோ தேடி அலையணும், நீ என்ன மிஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. பிறகு அவளையும் பேச்சை மாற்றிட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் சா கூட, சரி அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுக்காத, அந்த என்கேஜ்மெண்ட் என்னோட விருப்பப்படி நடக்கலை, அந்த என்கேஜ்மெண்ட் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நடந்துச்சு, நீ கிடைச்சிட்ட இல்லையா, இனிமே வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த என்கேஜ்மெண்ட்டை நான் பிரேக் பண்ணிடுறேன், பிறகு நாம ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஹே என்னை தப்பாக புரிஞ்சுக்காத, ஆக்சுவலாக நான் கோவமோ இல்லை ஜெலஸாவோலாம் ஃபீல் பண்ணலை, ஜென்யூனாக உனக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கேன், நாம் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு, அது முடிஞ்சு போய் தான் 4 வருஷம் ஆச்சு, ஸோ எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நான் உனக்கு உண்மையான வாழ்த்துக்கள் தான் சொன்னேன்னு சொல்கிறா. ஹீரோவும் இப்படியெல்லாம் பேசாத, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, நாம் ரெண்டு பேரும் திரும்ப எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியே அதை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் பார்த்தோன்னா இவன் பேசுகிற அது எல்லாத்தையுமே அங்கே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காளாட்ருக்கு. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு அப்பப்போ ஃபோனை வேற செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஹீரோவும் இவகிட்ட கன்வின்சிங்காக பேசிகிட்டு இருக்கும் போது தான் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது விக்கி கிட்ட இருந்து, வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை இவ பார்த்த உடனே அங்கேருந்து எழுந்திருக்கிறா. உடனே ஹீரோவும் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வேறு வேலை இருக்குது அதனால கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே கிளம்ப, அப்போ இவன் விடமாட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்து நிறுத்துறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் இல்லை நீ திரும்ப என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டேன்னா என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நீ போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டே சரி என்னோட ஃபோன் நம்பர் வேணா உன்னை வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரின்ட்டு அவன் ஃபோனை கொடுக்குறான். இவன் ஃபோன் நம்பரை போட்டு கொடுத்துட்டு நான் வரேன்ட்டு கிளம்புறா. திரும்ப இவன் கையை பிடிச்சி எடுத்து நிறுத்துறானா. அப்போ கரெக்டாக யோட் அங்கே வந்துடுறான். பயங்கர கோவமாயிட்டு அவளை டச் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமாக திட்டி வார்ன் பண்ணுறான். யோட் இங்கே என்ன பண்ணுறான்ட்டு ஹீரோவும் ஒரு குழப்பத்தில் இருக்க, ஹீரோயினும் நான் தான் நம்பர் கொடுத்துருக்கேன்ல ஏதாவது நான் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோட் கூட கிளம்பி போயிடுறா. யோட்டும் என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் திருந்தவே இல்லை தெரியுமா, திரும்ப அவனுடைய ட்ராமாவெல்லாம் போட்டுட்ருக்கான். என்னதான் மிஸ் பண்ணுறேன், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது இதுன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டை கூட பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானாமா. அவன் சத்தியமாக வந்து உருப்படவே மாட்டான், அவன் கொஞ்சம் கூட மாறவே கிடையாது. அப்போ என்ன ஹர்ட் பண்ணா இப்போ சாவை ஹர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கான். அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவளை அம்போன்னு விடுறேன்னு சொல்லி என்கிட்டே சொல்லுவான். அவன்லாம் திருந்தவே மாட்டான். இப்போ தான் நான் வந்து ஷுவராக இருக்கேன் அவனை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு, எந்த அளவுக்கு அவன் மாறாமல் இருந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி யோட்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். யோட்டு நீ ரொம்ப கோவமாக இருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு, நிதானமாக எதனாலும் யோசி, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, முன்னாடி நான் கொஞ்சம் தடுமாறி கூட இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் 200% எனக்கு அவனை ரிவெஞ்ச் பண்ணி தான் ஆகணும், அவன் எந்த பொண்ணையும் இனிமேல் ஹர்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்போ இங்கே ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட வந்து பார்க்குறான்னா அவங்க அப்பா பயங்கரமாக அவனை திட்டுறாரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கே தெரியும், அப்புறம்
அப்புறம் எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதனால என்ன கொஞ்சம் தானே நஷ்டம் ஆச்சுன்னு ஹீரோ அசால்ட்டாக பேசுகிறான். என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோவும் எனக்கு அதை விட லாபகரமான வேற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது என்னன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் என் லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியாக இருக்க நாள் இன்னைக்கு தான். ஒரு ப்ராஜெக்ட் தானே போனால் போகட்டும்னு சொல்கிறான். உடனே அவனோட தம்பி இப்போ அவங்க அம்மாவாலையும் சாவாலையும் பிரெயின் வாஷ் ஆகியிருக்கான் இல்லையா. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ மேலே இருக்க காண்டில் பார்த்தீங்களா அவன் விக்கி கிட்ட தோற்று போய் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பழிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோ ஆனால் சட்டை செய்கிற மாதிரி இல்லை, அவனுக்கு லேசாக புரியுது சாவால் தான் இவன் இந்த மாதிரி வந்து தனக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுடைய அப்பாவும் கோவமாக கத்திட்டு இருக்க ஹீரோவும் இதனால் என்னப்பா இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கா என்ன, அதான் இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் வரப்போகுது இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கிட்டா கூட நிறைய லாபம் இருக்குது நம்மளுக்கு, நாம தான் ஆல்ரெடி லொக்கேஷனும் பார்த்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி வேற ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேச ஆரம்பிக்க அவங்க அப்பாவும் யோசிச்சுட்டு ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ ஹீரோவுமே இதுதான் டென்ஷன் ஆகாதீங்க, இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் என்ன திட்டினாலும் சரி நான் கடுப்பாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் சரி இவ்வளோ தூரம் வந்துருச்சு, அந்த ப்ராஜெக்ட் அது கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக திருப்தியாக பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கக்கூடிய அவனோட தம்பியும் பேசாமல் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு உனக்கு என்னோட கம்பெனி மேலே புதுசாக அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பா அவனுமே ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதா, எனக்கு வயசாகிடுச்சு இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோவும் சரிப்பா அவன் தான் ஆசைப்படுறான்ல அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இவனை நம்பி என்னால் கொடுக்க முடியாது, இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இதனால் வேற அந்த பீட்டுக்கு கடு பெரிடுது. வெளியில் வந்த உடனே ஹீரோவும் அவன் தம்பிக்கிட்ட போய் கேட்குறான், இங்கே உனக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசை வந்ததே நான் உனக்கு சந்தோஷமான விஷயம் தான்டா, ஆனால் முதல்ல நீ வேலையெல்லாம் கற்றுக்கணும்ல, கொஞ்ச நாளைக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் உன் கூட நான் ஒர்க் பண்ணேன்னா உனக்கு ஷேடோ மாதிரியே தான் நான் இருந்துட்டு போயிடுவேன், உன்னை டிபெண்ட் பண்ணியே நான் பழகிடுவேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் விஷயத்தில் நீ மேலே கோவமாக இருக்குன்றது தெரியுது, அதை வேலையில் காட்டாத, உடனே நீயே ப்ரூவ் பண்ணால் அப்பா உனக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருன்னு சொல்கிறான். இது நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஹீரோயினை மீட் பண்ணது பேசினதுன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த ஃப்ரெண்டும் இவனுக்காக ஜென்யூனாக சந்தோஷப்படுறான். ஆனால் அடுத்த நிமிஷம் இவனோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்துட்டு ஹீரோயின் எப்படா கரெக்டாக வரும்போதே உனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். ஹீரோவும் என்னடா அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம், எதுக்கடா குழப்பிட்டு இருக்க அப்படின்னும் போது குழப்பிலடா கொஞ்சம் வந்து தெளிவாக யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதை எதையும் சட்டை செய்யாமல் விட்டுடுறான். அவங்க பாட்டியோட லிவ் பண்ணிட்டு இருந்தக்கூடிய வீட்டுக்கு வந்து இப்போ வரா. ஸோ அங்கே எல்லா திங்ஸும் வச்ச இடத்துல தான் இருக்கா. அவள் வந்து பாட்டியோடையும் தம்பியோடையும் இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறா. அதனால் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. ஸோ இப்போ அவங்க அக்கா சொன்னதை வச்சு தான் இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்கு இல்லையா. இவ எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான். ஹீரோ அந்த வீடியோ கிளிப்பை ரிலீஸ் பண்ணதுனால தான் பாட்டி இறந்துட்டாங்கன்னு நம்புறா இல்லையா. ஸோ இப்போயுமே அந்த கில்ட்டி ஃபீலிங் இவளுக்கு இருந்துட்டுருக்கு போல். தன்னாலையும் ஹீரோவாலையும் தான் பாட்டி இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுகிட்டுலாம் வெளியில் வரான். விக்கி கரெக்டாக அங்கே வரான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு விக்கியும் நீ அங்கே அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு எனக்கு தகவல் வந்துச்சு, கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வரலனா இங்கே தான் இருப்பேன்னு நினச்சி வந்தேன், இங்கே வந்தால் நீ ஆள் வந்து எப்படி ஆவன்னு எனக்கு தெரியும், அதுக்காகத்தான் ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே அழுக ஆரம்பிக்க அங்கே விக்கி கேட்குறான் உன்னால் சமாளிக்க முடியுமா, முடியலன்னா விட்டுடு அப்படின்னும் போது அவளும் ஹீரோவை பார்த்த உடனே என்னுடைய அந்த பாஸ்ட் எல்லாமே மைண்டுக்கு வந்துருச்சு, என்னால் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் உனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குன்னா இந்த பிளான் எல்லாம் விட்டுடலாம், எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்ல சத்தியமாக இதோட விடமாட்டேன், அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் 200% ஷுவராக இருக்கேன், இந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும், அவனை ஒன்றும் இல்லாமல் தடம் தெரியாமல் அழிச்சாகணும்னு விக்கி கிட்ட சொல்கிறான். அப்போவுமே அவள் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு விக்கியும் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துட்டு சரி டென்ஷன் ஆகாத பொறுமையாக பார்த்துக்கலாம், நீ சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ஹீரோயினை பார்க்கலான்ட்டு இவங்க வீட்டுக்கு வரான். ஸோ இப்போ தான் அவனுக்கு தெரியுது அந்த வீடை பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் இங்கே இல்லை அப்படின்னு அவள் வேற எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க போனால் அவள் வீட்டில் இல்லை, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுறான்னு சொல்லி கேட்க அந்த ஃப்ரெண்டுமே ஏன்டா அவளை நோட்டை விடுறதே தான் என் வேலையா, ஒரு செக்ரட்டரியா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ காதிலே வாங்காமல் கட் பண்ணி விட்டுடுறான். ஸோ இப்போவுமே ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரே அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் தான் லிவ் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ ரெண்டு பேரும் எதர்ச்சியாக இப்போ அந்த காலுக்கு பிறகு லிஃப்ட்டில் ஏறுறாங்களா. ஸோ இப்போ பேசிக்காமல் முறைச்சிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் உன் ஃப்ரெண்டு வந்துட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறான். அதுக்கு அவளுமே ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி
கேட்குறான். உடனே இல்லை அவள் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு தகவல் வேணும், இங்கே ஹீரோ வந்து அவளை தேடி போயிருப்பானாச்சுக்கு, அவளுக்காக ரொம்ப வரிடாக ஃபீல் பண்ணுறான். ஸோ என்னோட ஃப்ரெண்டை கன்சோல் பண்ணுறதுக்கு எனக்கு உன் ஃப்ரெண்டோடைய அட்ரஸ் வேணும், கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். இவன் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்படின்னா இங்கே உன் ஃப்ரெண்டு வந்த சமயம் தான் என் ஃப்ரெண்டுக்கு கம்பெனியில் ஒரு பெரிய நஷ்டமாச்சு. ஸோ இதெல்லாம் கோயின்சிடென்டெல்லாம் நடக்கலைன்னு நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு மேலே பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிக்கிறான். உடனே அவனும் அப்படின்னா என்கிட்ட உண்மையை சொல்லு, அவள் இருக்கக்கூடிய லொக்கேஷனை சொல்லு, நீங்கள் எல்லாரும் இன்னசென்ட்னு நான் நம்பிக்கிறேன்னு சொல்கிறான். நீ நம்பு, நான் அம்மா போ, எனக்கு என்ன, என் ஃப்ரெண்டை பற்றின தகவலெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு இவ கத்திட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே பவர் கட் ஆகிட்டு லிஃப்ட் நின்றுது. ஸோ இவளுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கு போல், அதனால் அந்த இடத்துல அவளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடுது. ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. இதை பார்த்துட்டு இவனும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு கேட்குறான். அப்போ தான் அவள் சொல்கிறா, எனக்கு இந்த மாதிரி வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு இவன் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். கூட அவளை ஹக் பண்ணி அவளுக்கு வந்து முதுகெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஸோ இவன் பேசுகிற சவுண்டு கேட்டுகிட்டே அவளுக்கு பேனிக் அட்டாக் வராமல் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்ருக்கா. அப்போ தான் கரெக்டாக அங்கே பவரும் வந்து லிஃப்ட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆன உடனே இவனை பிடிச்சி தள்ளிட்டு இவன் வெளியில் ஓடி வந்து பெருமூச்சு விட்டுட்ருக்கா. அப்புறம் அவனுமே அவளுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ பரவாயில்லையா என்ன ஏதுன்னு ரொம்ப பொறுமையாக கேரிங்காக பேசிகிட்டு இருக்கானா. இவளுக்கு அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்போ பாரு எரிஞ்செறிஞ்சு விழுவான், இப்போ இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ஃப்ரெண்டுமே உனக்கு இந்த மாதிரி பயம் இருக்குன்னா எனக்கு தெரியாது, இனிமே எப்போ எந்த ப்ராப்ளம்னாலும் சரி எனக்கு கால் பண்ணு, நான் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். இவன் தனக்குள்ளவே யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவன் கொஞ்சம் நல்லவன் தான் போல அப்படின்ட்டு. இவன் வீட்டுக்கு வந்த உடனே அவளோட முகத்தை பார்த்த உடனே அவள் தம்பிக்கும் சரி அவளோட பையனுக்கும் சரி அவள் அழுதுருக்கான்றது தெரிஞ்சிடுது. ஆனாலும் அவள் தம்பி அமைதியாக இருக்கான். பட் ஆனால் அவளோட பையன் வந்து கேட்டுடுறான், உங்களோட முகம் வேறு மாதிரி இருக்கு, அழுதிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பையன் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. இவன் பேர் பட்டர். ஸோ இப்போ இந்த பட்டர் வந்துட்டு அப்படியே இங்கே விக்கியை திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் தான் ஏதாவது ப்ராங்க் பண்ணிங்களாப்பா, அம்மா வாழ வச்சிங்களாப்பா அப்படின்னு சொல்லி விக்கி கிட்டே கேட்கவும் ஹீரோயின் இல்லைன்னு வாய் எடுக்கிறான். அதுக்குள்ளே விக்கி அங்கே வந்துட்டு, நான்லாம் உங்கள் அம்மாவை அழ வைக்க முடியுமாடா, அவள் தாண்டா என்ன அழ வைப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து காமிக்கலாக பேசிகிட்டு இருக்கான். பிறகு அந்த பையனுமே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு விக்கியும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அம்மா இன்னைக்கு வேலைக்கு தடவை போயிட்டு வந்திருக்காங்கல்ல, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வரட்டுமா, நாம 2 பேரும் அந்த பக்கமாக போய் கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஆனால் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் அந்த உலகத்திலே இல்லை. அவள் வந்து கண்ணெல்லாம் விரிச்சிட்டு வேற எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கான். ஸோ இதை பார்க்க விக்கிக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. ஹீரோயினும் அதுக்கப்புறமா அங்கே விக்கி சொன்ன மாதிரி அவளுடைய ரூமுக்கு வந்துடுறா. அங்கே கரெக்டாக ஹீரோ கிட்டேருந்து அவளுக்கு மெசேஜ் வருது, நீ எங்கே இருக்க, வீடு மாற்றி போயிட்டியா, உன்னோட பழைய வீட்டுக்கு நான் வந்தேன் ஆனால் ஒன்றை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மெசேஜ் இருக்க. ஹீரோயினும் இந்த அளவுக்கு நீ உன்னோட அடிச்சு கொட்டு வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இவளும் விக்கியும் தனியாக இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் விக்கி கிட்ட பெருசாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு இந்த தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி விக்கி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஹெல்ப் வேணும், எனக்கு வேற எங்கேயாவது போகணுன்னு மட்டும் தான் சொன்னேன், ஆனால் நான் தாய்லாண்டுக்குள்ளேயே தான் இருப்பேன்னு நினச்சேன், பட் நீ தான் என்னை வந்து யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே விக்கி தான் வந்து இவங்க 2 பேரையும் கம்பல் பண்ணி அங்கே இருக்க வேண்டான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பானாட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து அங்கே வந்த உடனே கேட்குறாங்க, எதுக்காக யூஎஸை வந்து சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அங்கே இருந்தால் ஹீரோ ஏதாவது தொல்லை பண்ணிகிட்டே தான் இருந்துட்டுருப்பான். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு க்ளீன் பிரேக் வேணும் இல்லையா, எமோஷ்னலாக நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக, அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கின வீடு தான் இது, இங்கே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, கூடவே உங்கள் 2 பேருக்குமே இங்கே யூனிவர்சிட்டியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதனால தான் இவங்க 4 வருஷம் அங்கே இருந்திருக்காங்க போல். இப்போ வந்து இது 2யுமே ஏற்றுக்க முடியாமல் இவங்க 2 பேருமே திணறி போயிருக்காங்க. ஆனாலும் விக்கிக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்துட்டுருக்காங்க. அவங்க அவனுக்கிட்ட வந்து லாயலாக தான் இருக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இவங்க போயிட்டுருக்கும் போது தான் அங்கே தம்பி கிளம்பி போன உடனே விக்கி வந்து ஹீரோயின் கிட்ட லவ்வை கன்ஃபஸ் பண்ணிடுறான். நான் ஒன்று ஆரம்பத்தில் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு மட்டும் தான் நினச்சேன், பட் இப்போ எனக்கு நிஜமாவே உன் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கும் போது பார்த்தா அங்கே அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நியூஸ் வந்து பார்த்துட்றா. அதை பார்த்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இவள் அழுக ஆரம்பிக்க திடீர்னு வாமிட்டிங் சென்சேஷனும் வந்துடுது. அதுக்கப்புறம் இவள் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்படியே மனசு வந்து போயிடுது இவளுக்கு. அவள் தம்பி அவளுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கான். தம்பி போயிட்டு விக்கி கிட்டேயும் சொல்லிடுறான் போல். ஸோ விக்கி வந்து அவகிட்ட பேசுகிறான், இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் இந்த குழந்தை என்னோட குழந்தை, என்னால் உண்டான குழந்தை, ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் வந்து அழிக்க மாட்டேன், வளர்க்க தான் போகிறேன், என்ன ஆனாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். உடனே விக்கியும், நீ எந்த முடிவெடுத்தாலும் நான் சப்போர்ட்டுக்கு கூட இருப்பேன், அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, இப்பயும் இருப்பேன், ஆனால் உன்னோட குழந்தை
தனியாக வளர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, உன்னோட குழந்தைக்கு அப்பாவா நான் இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் கொஞ்சம் தடுமாறுறா. அப்போ வந்து விக்கியும் நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நாம வந்து ஒரு ஃபேமிலின்னு ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல அவ சரின்னு ஒத்துக்கிறான். பிறகுதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. இப்போ வரைக்கும் விக்கி வந்து அவளோட காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க விக்கியும் இங்கே பாரு, நீ எனக்காக எந்த ஒரு கில்ட்டியாலாம் ஃபீலிங் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா நீ யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நினச்சிக்காத, ஏன்னா நான் வாலண்டியராக தான் உன் கூட இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் கூட இருக்கிறதுனா அவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் உன்னை அவ்வளோ விரும்புகிறேன், நீ என் பக்கத்தில் இருக்கிறதையும் குழந்தை என் கூட இருக்கிறதையும் எனக்கு அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ ஒன்னால் எப்போ முடியுதோ அப்போ நாம் ரியல் ஃபேமிலி ஆகலாம், அது வரைக்கும் நாம் இப்படியே கண்டினியூ பண்ணலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். விக்கி ரொம்ப நல்லவனாக தான் இருந்துட்டு இருக்கான் போல. ஹீரோயினும் மற்றவங்கெல்லாம் உன்னை எவ்வளோ வேணாலும் மோசமானவன், கெடுதல், சீட்டர்னு சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட்டான பர்சன், நீ தான் உண்மையான பர்சன், என்கிட்ட எவ்வளோ உண்மையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டானவன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு இருக்கான். இதோட இந்த பாட் முடியுது.